சரி பண்ணி கொடுத்துருங்க. லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி தரேன். கொஞ்சம் லைட் இதெல்லாம் ஃபுல்லா லைட் அரேஞ்ச்மெண்ட் சார். இங்க இருந்து பாரு, இந்த ரோடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தேன். இதுல இருந்து ஒன் போட்டேன் சார். நேத்துக்கும் இன்னைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் கிளியரா இருக்கு சார். இப்போ இதான் அவ்வளோ. அந்த ரோடு கிராஸ் ரோடுங்க இல்லையா, அந்த கிராஸ் ரோடு எல்லாம் போட்டு உங்களுக்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி டிராவல்ஸ் போறாங்க. வேற என்ன ವೈರ್ ಎಲ್ಲ ಇದೆ, ವೈರು ಪೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಇದು ಈ ಕಡೆ ಒಂದು ಹಾಕಿದ್ರೆ ಆದ್ರೆ ಹೆವಿ ಡ್ಯೂಟಿ ಬೇಕು. ಕುಮಾರ್ ಫಾಲೋ ಮಾಡಲ ಸರ್? ಸುಮಾರು 100 ಮೀಟರ್. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಮನೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಫುಲ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಬಿಟ್ವಿ. கபோனி மண்ணாலிக்கு லைட் வரும். இங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். டெய்லி டிராவல்ஸ் இவங்களெல்லாம் நல்லா உங்களுக்கு பாராட்டுவாங்க. அவங்களுக்கும் நல்ல வசதி சார். கருணா சார், நாளைக்கு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று 3 போட்டுடலாம் சார். சார் போட்டுட்டு வேலை முடிச்சிடுவோம். வாங்க. அப்படி தூரம் இல்லை எப்படி? இப்போ நாளைக்கு இது ஒன்று ஒயரெல்லாம் இங்கே இருக்குது. இல்லை ஃபிட் பண்ணி கொடுத்துறேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்த மாதிரி ஒன்று, உங்கள் பில்லு மாதிரி பார்த்த உடனே இப்போ டெய்லி ட்ராவல்ஸுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் இதாகும் சார். இது பாருங்கள், இது நேற்றெல்லாம் இவ்வளோ இல்லை. இப்போ எப்படி இது பார்த்தீங்களா? பகலில் வரத்துக்கு பயமாக இருக்கும். எவனா செயின் திருநாலாம் இங்கே தான் திருன்னு போடுவான். இது ரொம்ப மோசமாயிடுச்சு சார். இது இப்படி வந்துடுச்சுங்க. ரோடே தெரியாது இருந்துச்சு. இப்போ இவ்வளோ 80 ஃபீட் ரோடு ஆயிடுச்சு. 80 ஃபீட் தான் இது. ஓகே சார், சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ளே இந்த 2 லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்புறமா நம்ம ஒன்னொன்னா அதை பார்த்துட்டு நாங்கள் போகிறோம். ஓகேவா? 100% பண்ணுறோம். இல்லை சப்ளை இருக்கும் இதில். அது எனக்கு இதை போடுங்கம்மா. நாளைக்கு அந்த ஜேசிபி கூட வச்சுட்டு இங்கே ஒரு லைட், அங்கே ஒரு லைட். இல்லை அவங்க டேர் ஸ்டேஷன் போகிறதெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இல்லையா? இந்த வேலை உண்மையிலேயே ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டால், நான் இப்போ 2 பிளாக்ல தான் இருக்கிறேன். நான் இதே வழியில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் நான் போயின்னு வந்துதாங்கிறேன். கரெக்டுங்களா? ஆனால் இன்றைக்கி இந்த வேலை இதுக்கு முன்னே யாரும் இது மாதிரி இல்லை. ஏன்னா இந்த வழியில் நான் எப்பவுமே நைட்டில் 7:30 மணிக்குள்ளே தான் போவேன். ஏன்னா அதுக்கு முன்னே போகிறதுக்கு நமக்கு ஒரு பயம், பாம்புங்க அது ஆள் மற்றது பிரச்சனைலாம் இருக்குன்றது ஒரு தைரியத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை. உண்மையிலே இவ்வளோ பேர் விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ஏன்னு கேட்டால், இன்றைக்கி நான் பார்த்தேன் காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஜேசிபி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலுக்கு இந்த அளவுக்கு வேலை இது வரைக்கும் எப்பவுமே பண்ணதில்லை. அதுக்கு முன்னே பண்ணுவாங்க, சும்மா சைடு மட்டும் கழிச்சு விட்டு அப்படி போயிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மேன் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருந்தாரு. உண்மையிலேயே அவர் பாராட்டுறோம். அதே வகையில் இன்றைக்கி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கூட இன்றைக்கி இந்த ஏரியாங்களுக்கெல்லாம் முன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வார்டு கவுன்சிலர் அவங்களும் இன்றைக்கி இதே இடத்துல நின்று அந்த அம்மா கூட இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இன்றைக்கி மைசூர் ஆள்கிட்ட இருந்து இது வரைக்கும் அந்த நல்லா இருந்த இடம் ஒரு பார்க் மாதிரி போட்டு அது ஒரு காடு மாதிரி ஆயிட்டுச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப நல்ல பழைய மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் இது பண்ணியிருக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இதில் எந்த விதமான இல்லை. இன்றைக்கி தைரியமாக போகலாம் வரலாம் இந்த வழியில். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் கூட அவங்க ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் என்னென்னா, இவ்வளோ வேலை செய்ய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா, என்னன்னு பார்க்க எதுனா ஒரு போல் ஒரு 4 இடத்துல ஒரு லைட் போட்டாங்களா. ஏன்னா நைட்டில் ட்ரெயினில் போகிறாங்க வராங்க, அதனால ரொம்ப இருக்கும். கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம சொல்கிறோம். இந்த லைட் இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்களா அந்த வழியில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். மாதிரி நான் ட்ரெயினுக்கு ஜனங்க நிறைய பேர் போகிறாங்க. எவ்வளோ ஜனம் நைட்டில் வராங்க போகிறாங்க. அந்த ரோடுங்க நல்லா இல்லை. லைட்டுங்க மெயின் லைட்டு இல்லை. லைட்டு வசதி போட்டு கொடுங்க. எவ்வளோ 500-1000 பேருக்கு இந்த வழியில் போகிறாங்க ட்ரெயினுக்கு. விடிகால 4 மணி ட்ரெயின்லேருந்து போகிறாங்க ஜனங்க. நைட்டு 11:30 மணிக்கு வராங்க. ட்ரெயினும் ஒரு நாள் லேட்டாக வருது. இந்த இடத்துல வழி நல்லா இல்லை. பயந்து வராங்க. பொட்டை பிள்ளைங்க தைரியமாக போகல இந்த வழியில். அதனால சொல்கிறேன், இந்த ரோடும் லைட்டு போட்டு கொடுங்க. ட்ரெயின் இறங்கி வர்றவங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்க. எம்எல்ஏ அம்மாவும் இவர் வள்ளல் அண்ணனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அவங்க செய்யணுன்ட்டு நாங்கள் கேட்குறோம். அடிக்கிறாங்க.
அந்த செடிங்க பாம்புங்கெல்லாம் வளர்த்துது, வீட்டுங்கிட்டலாம் பாம்பு தோலெல்லாம் உரிக்குது, பயமாக்குது, பசங்களெல்லாம் வச்சுன்னுக்குறோம். அதனால கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதான் அவங்க இந்த செடியெல்லாம் அடிச்சுன்னுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த லைட்டு ரோடு போட்டு கொடுத்தாங்களா இன்னும் சந்தோஷம். செய்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இப்போ பயம் இல்லாத தைரியமாக போவாங்க. செடிங்க ஒருத்தர் போகிறதுக்கு ஒருத்தர் வர்றதுக்கு வழி இல்லை, அது இருந்துச்சு. இப்போ தாராளமாக பண்ணுறாங்க. ಅದಕ್ಕೆ ரொம்ப ಹೌದು ಸ್ನೇಹಿತರೆ, SSD ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ನ ಉದ್ದೇಶನೇ ಬೇರೆ ಇತ್ತು. ಈ ಚಾನೆಲ್ ಎಲ್ಲ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಕ್ಕೆ ಕಾರಣಗಳೇ ತುಂಬಾ ಇತ್ತು. ಆದರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ನಂತರ ತುಂಬಾ ಇಕ್ಕಟ್ಟುಗಳನ್ನ ನಾವು ಫೇಸ್ ಮಾಡಲಾಗಿತ್ತು, ತುಂಬಾ ಕಷ್ಟಗಳನ್ನು ಫೇಸ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಆದ್ರೂ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ನ ಉದ್ದೇಶ ಏನಂದ್ರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಒಂದ್ ಸೈಡ್ ಹೋಗುವ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲ ನಮ್ಮದು. ಯಾರನ್ನು ಉಗುಳೋದು ಅಲ್ಲ, ಉಗಿಯೋದು ಅಲ್ಲ, ಇರೋದನ್ನ ಇರೋದಾಗಿ ತೋರಿಸ್ಬೇಕು ಅನ್ನೋ ಉದ್ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಆದ್ರೆ ಈಗ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬದಲಾಯಿಸ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈಗ ಈ ರಸ್ತೆ 11ನೇ ವಾರ್ಡ್ ಮಾತ್ರವಲ್ಲ, ಸುಮಾರು ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆ ಕಡೆಯಿಂದ ಮಾರಿಗುಪ್ಪಂ ಕಡೆಯಿಂದ ಹಳ್ಳಿಗಳ ಕಡೆಯಿಂದನೂ ಮಾರಿಗುಪ್ಪಂ ರೈಲ್ ನಿಲ್ದಾಣಕ್ಕೆ ಬರುವಾಗ ಈ ರಸ್ತೆಗಳು ಉಪಯೋಗವಾಗ್ತಾ ಇತ್ತು. ಈ ಗಿಡಗಳನ್ನ ನೋಡಿದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಯಾವ ತರ ಈ ಗಿಡಗಳು ಬೆಳೆದಿದೆ, ಯಾವ ತರ ಪ್ರಯಾಣಿಕರು ರಾತ್ರಿ ಹೊತ್ತಲ್ಲಿ ಹಗಲು ಹೊತ್ತಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಅನುಭವಿಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ದಿನ ಪ್ರಯಾಣಿಕರು ನಮಗೆ ಸುಮಾರು ಬಾರಿ ದೂರುಗಳನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ನೀಡಿರ್ತಾರೆ. ಫೋನ್ಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಸರ್ ಇದಕ್ಕೇನಾದ್ರೂ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ ಸರ್, ರಾತ್ರಿ ಹೊತ್ತಲ್ಲಿ 7 ಗಂಟೆ ಆದ್ರೆ ನಮಗೆ ಈ ಕಡೆ ನಡೆಯೋಕೆ ಕೂಡ ಕಷ್ಟ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಗಳಲ್ಲಿ ಬೆಳಕುಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ನಡೆಯೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಿದೆ. ಈ ರಸ್ತೆ ಗಿಡಗಳು ಮುಳ್ಳು ಗಿಡಗಳು ಜಾಸ್ತಿ ಇರೋದ್ರಿಂದ ರಾತ್ರಿ ಹೊತ್ತಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋಕೆ ಕೂಡ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಟ್ರೈನ್ ಇಳಿದು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೂ ತುಂಬಾ ಕಷ್ಟವನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಗಲು ರಾತ್ರಿ ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ ಅಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಸುಮಾರು ಬಾರಿ ದೂರುಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ನಾವು ಯಾರ್ಯಾರ ಗಮನಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕೋ ಎಲ್ಲಾನು ತಗೊಂಡು ಬಂದಿದ್ದೀವಿ. ಏನೋ ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ಸಂದರ್ಭ, ವಳ್ಳಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿ ಅವರು ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಚೇರ್ಮನ್ ಆದ ನಂತರ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ನಾವು ಸುದ್ದಿ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಮಾಡಿದ ನಂತರ ಅವರಾಗಿ ಸ್ಥಳಗಳನ್ನ ಪರಿಶೀಲನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮಗ್ ಕೂಡ ಮಾಹಿತಿ ಇಲ್ಲದನ್ನೇ ಸುಮಾರು ಕಡೆ ಹೋಗಿ ಸ್ಥಳ ಪರಿಶೀಲನೆಗಳು ಮಾಡಿದ ನಂತರ ಅವರಾಗಿ ಒಂದು ನಿರ್ಧಾರವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವ್ರು ಏನ್ ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದಾರೋ, ಯಾರು ಕೈ ಹಿಡಿದಿದ್ದಾರೋ, ಕಾಲು ಹಿಡಿದಿದ್ದಾರೋ ಅಂತ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ ನಾವು ಕಾಮಗಾರಿ ಮಾಡುವ ಕೆಲಸಗಳನ್ನ ಸಾರ್ವಜನಿಕರ ಪರವಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಿರೋದು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಡ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರ. ಒಳ್ಳೇದು ಯಾರು ಮಾಡಿದ್ರು SSD ತೋರಿಸುತ್ತೆ. ಇರೋದನ್ನ ಇರೋದಾಗಿ ತೋರಿಸ್ಬೇಕನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ನೋಡ್ರಿ 3 ದಿವಸಗಳಿಂದ ಈ 3 JCBಗಳು ಈ 11ನೇ ವಾರ್ಡಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. ಈ ಕಂಬಿಗಳ ಮೇಲೆ ಸುಮಾರು ಒಂದು 5 ಮರಗಳು ಹಂಗೇ ಇತ್ತು. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದ್ರೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು ಅಂತ ಇತ್ತು. ಈಗ ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿ ಅವರ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಈ ಮರಗಳನ್ನ ಕತ್ತರಿಸಿ ಒಂದು ಅಗಲವಾದಂಥ ರಸ್ತೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮತ್ತೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ಗೂ ಮತ್ತೆ ದಿನ ಪ್ರಯಾಣಿಕರಿಗೆ ನಗರಸಭೆ ವತಿಯಿಂದ ಆಶ್ವಾಸನೆ ನೀಡಿದ್ದಾರೆ. ಏನಂದ್ರೆ ಈ ರಸ್ತೆಗೆ ಬೆಳಕುಗಳನ್ನ ಹಾಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಆಶ್ವಾಸನೆ ನೀಡಿದ್ದಾರೆ. 3 ದಿವಸಗಳಿಂದ ಈ 11th ವಾರ್ಡ್ ನಗರಸಭೆ ಸದಸ್ಯರಾದಂಥ ಸುಭಾಷಿಣಿ ಅವರು ಕೂಡ ಇಲ್ಲೇ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಿಂತು ಕೆಲಸಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಉಗಿಯೋದು ಬೇಡ, ಉಗುಳೋದು ಬೇಡ. ಇವ್ರು ಮಾಡ್ತಾ ಇರುವ ಕೆಲಸಗಳು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಅಂತ ನಿಮಗೆ ಅನಿಸಿದ್ರೆ ಒಂದು ಕಮೆಂಟ್ಸ್ ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ಎಂಕರೇಜ್ ಮಾಡಿ ಅಂತ ನಾವು SSD ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ಪರವಾಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಮತ್ತೊಮ್ಮೆ ಹೇಳ್ತೀವಿ, ಯಾರಿಗೂ ಒಂದು ಕಡೆ ಹೋಗುವ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲ. ಈ ಚಾನೆಲ್ನ ಉದ್ದೇಶನೇ ಇರೋದನ್ನ ಇರೋದಾಗಿ ತೋರಿಸ್ಬೇಕಂತ. ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಯಾಣಿಕರು ಮತ್ತೆ ಸಾರ್ವಜನಿಕರು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೆ ಬಿಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಗರಸಭೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡಬೇಕು ಮಾತಾಡಿ ಸುದ್ದಿಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನಂತರ ಈಗ ವಳ್ಳಲ್ ಮುನಿಸ್ವಾಮಿ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಇದನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ದಿನ ಪ್ರಯಾಣಿಕರು ಮತ್ತೆ ಇದು ಮೈಸೂರಲ್ಲಿ ಸರ್ಕಲ್ ಈ ಕಡೆ ಇರೋರಿಗೆ ಗೊತ್ತು. 1 ವರ್ಷಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಅಥವಾ 4 ದಿವಸಗಳ ಮುಂಚೆ ಈ ಸ್ಥಳಗಳು ಹೆಂಗಿತ್ತು ಅಂತ ಗೊತ್ತು. ಈಗ ಹೆಂಗ ಬದಲಾಗಿದೆ ಅನ್ನೋದು ನೋಡಿ ಸಂತೋಷ. ವಂದನೆಗಳು.
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. பண்ணி கொடுத்துருங்க. லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி தரேன். கொஞ்சம் லைட் இதெல்லாம் ஃபுல்லா லைட் அரேஞ்ச்மெண்ட் சார். இங்க இருந்து பாரு, இந்த ரோடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தேன். இதுல இருந்து ஒன் போட்டேன் சார். நேத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? கிளியரா இருக்கு சார். இப்போ இதான் அவ்வளோ. அந்த ரோடு கிராஸ் ரோடுங்க இல்லையா, அந்த கிராஸ் ரோடு எல்லாம் போட்டு உங்களுக்கு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணி டிராவல்ஸ் போறாங்க. வேற என்ன ವೈರ್ ಎಲ್ಲ ಇದೆ, ವೈರ್ ಪೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಇದು ಈ ಕಡೆ ಒಂದು ಹಾಕಿದ್ರೆ ಆದ್ರೆ ಹೆವಿ ಡ್ಯೂಟಿ ಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಕುಮಾರ್ ಫಾಲೋ ಮಾಡಲ ಸರ್? ಸುಮಾರು 100 ಮೀಟರ್. ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನ ಮನೆಲ್ಲ ನಾವೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಫುಲ್ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಬಿಟ್ವಿ. லைட் வரும். இங்க ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டேன். டெய்லி டிராவல்ஸ் இவங்களெல்லாம் நல்லா உங்களுக்கு பாராட்டுவாங்க. அவங்களுக்கும் நல்ல சார். கருணா சார், நாளைக்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு 3 போட்டுடலாம் சார். போட்டுட்டு வேலை முடிச்சிடலாம். வாங்க. அப்படி தூரம் இல்லை எப்படி? இப்ப நாளைக்கு இது ஒண்ணு வயர் எல்லாம் இங்கே இருக்குது. இல்ல ஃபிட் பண்ணி கொடுத்துறேன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்த மாதிரி ஒண்ணு, உங்க பில்லு மாதிரி பார்த்த உடனே டெய்லி டிராவல்ஸுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் இதாகும் சார். இது பாருங்க, இது நேத்தெல்லாம் இவ்வளவு இல்ல. இப்போ எப்படி இது பாத்தீங்களா? பகல்ல வரதுக்கு பயமா இருக்கு. எவனா செயின் திருநாள் இங்க தான் திருடு போடுவான். இது ரொம்ப மோசமாயிடுச்சு சார். இது இப்படி வந்துருச்சுங்க. ரோடே தெரியாது இருந்துச்சு. இப்போ இவ்வளவு 80 ஃபீட் ரோடு ஆயிடுச்சு. 80 ஃபீட் தான் இது. ஓகே சார், சொல்லுங்க. நாளைக்கு ஒரு மத்தியானத்துக்குள்ள இந்த 2 லைட்டை பிக்ஸ் பண்றேன்.
அப்புறமா நம்ம ஒன்னொன்னு அதை பார்த்துட்டு நாங்க போறோம். ஓகேவா? 100% பண்றோம். இல்ல சப்ளை இருக்கும் இதுல. அது எனக்கு இதை போடுங்க. நாளைக்கு அந்த ஜேசிபி கூட வச்சுட்டு இங்க ஒரு லைட் அங்க ஒரு லைட். இல்ல அவங்க டேர் ஸ்டேஷன் போறதெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு போற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இல்லையா? சரி பண்ணி கொடுக்கும்.